மூச்சானா புரியுதாடா குழந்தை யூரின் மூச்சாவோட நிறைய வாட்டர் போச்சுன்னா டயாபெட்டிஸ் இன்செப்டஸ் மூச்சாவோட ஹீமோகுளோபின் போச்சுன்னா ஆர்பிசி போச்சுன்னா ரத்தம் போச்சுன்னா பிளாக் வாட்டர் ஃபீவர் 3 பரீட்சையில 3 மார்க்ஸ் ஞாபகம். அதுக்கப்புறம் சில பேர்லாம் கொடுத்துருக்கோம் அதர் புரோட்டோசோவன் டிசீசஸ் அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஜெரார்டியா இண்டஸ்ட்ரினாலிஸ் காசஸ் டயேரியா இன் சில்ட்ரன். சில சமயம் நமக்கு வயசை கலக்கிட்டு போற மாதிரி குழந்தைகளுக்கும் போகும். அந்த மாதிரி குழந்தைகளில் டயேரியாவை உண்டாக்குவது ஜெரார்டியா இண்டஸ்ட்ரினாலிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரோட்டோசோவன். ஜிஞ்சிபிட்டிஸ் இன் மவுத். நம்ம வாய்ப்பகுதி 21 அந்த வாய்ப்பகுதியில் நோயினை உண்டாக்குவது ட்ரைகோமோனாஸ் ஈரு நோயின்னு சொல்லுவோம். அதை காஸ் பண்றது ட்ரைகோமோனாஸ் பேர். ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆப்பிரிக்க தூக்க வியாதி ட்ரிப்னோசோமா கேம்பியன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தினால் உருவாக்கப்படும். காலாஜார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயானது லீஷ்மேனியா டோனவானி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றால் உருவாக்கப்படும். Then skin leishmaniasis தோல் லீஷ்மேனியாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயானது லீஷ்மேனியா டோபிகாவினால் உருவாக்கப்படும். எல்லாம் 1 மார்க் 15 கொஸ்டின் டைரக்டா இருக்கும். ஜுவாலஜியில ஏதான ஒண்ணு உள்ள பூந்து கேட்பா. அப்ப இந்த பேர்லாம் நீ மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. These are all very very important 1 mark question. Next we come to the bacteria, bacterial diseases and bacterial genetics. First bacterial பரீட்சையில கேட்பா. bacterial genetics 5 மார்க்ல கேட்கலாம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. 12th ஸ்டாண்டர்ட்லயே இருக்கும். நிறைய குழந்தைகள் தப்பா எழுது. அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. bacterial genetics. Bacteria is an example for prokaryotic organism. Bacteria என்பது ஒரு prokaryotic உயிரினமாகும். Pro means primitive. Karyon means nucleus. Prokaryotic organism is an organism that are incipient nucleus. மறந்துடாத வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இல்லாமல் நன்கு மேம்பாடு அடையாத தோன்றுதலை உட்கருவினை ஒரு உயிரினமானது பெற்றிருந்தது என்றால் அந்த உயிரினத்தை நாம் ப்ரோகாரியோட்டிக் உயிரினம் என அழைக்கிறோம். அப்ப நம்மள்டையும் டிஎன்ஏ இருப்பா, பாக்டீரியாலையும் டிஎன்ஏ இருப்பா. அந்த 2 டிஎன்ஏக்கு என்ன வித்தியாசம்? அதான் ஃபர்ஸ்ட் பேரால ஜுவாலஜி புக்ல கொடுத்திருப்பா. நம்ம டிஎன்ஏ எடுத்துட்டேன்னா இட் இஸ் லீனியர் இன் நேச்சர். நீண்ட இழை போன்ற டிஎன்ஏவானது உயர் உயிரினங்களில் காணப்படும், யூகாரியோட்டிக் உயிரினங்களில் காணப்படும். பட் இன் பாக்டீரியா the DNA is circular in nature. வட்ட வடிவில் காணப்படும். In prokaryote, in bacteria, the DNA is not associated with protein. It is non-histone bound. இங்கு டிஎன்ஏ வானது புரதத்துடன் இணைந்திருக்காது. In eukaryotic organism, the DNA associated with protein, histone bound. இங்கு புரதத்துடன் இணைந்திருக்கும். Well defined chromosomes are absent. நன்கு வரையறுக்கப்பட்ட குரோமோசோம்கள் prokaryoteகளில் காணப்படாது. Well defined chromosomes are present in eukaryotes. Eukaryotes நல்ல குரோமோசோம் இருப்பா. இது பெஸ்ட். அத பாக்டீரியல் ஜெனடிக்ஸ் பாக்டீரியா மரபியல்னு கொடுத்துட்டு பாக்டீரியால இருக்க ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஜீன் மாற்றத்தை பற்றி விளக்கி இருக்கிறார்கள். 11th ஸ்டாண்டர்ட் குழந்தைகள் பார்த்தா நீ பார்த்துக்கோ, இது உனக்கு 11th பொறுத்தவரையும் 5 மார்க் கொஸ்டின், 12th ஸ்டாண்டர்ட பொறுத்தவரையும் இது 5 மார்க் கொஸ்டின். சோ ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறது 11thல அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மென்ஷன் பண்ணிருப்பா, பாலின பெருக்கம். பட் இட் இஸ் நாட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இது பாலின பெருக்கம் இல்லை. அதுக்கு 4 ரீசன் கொடுத்திருப்போம். சோ ஜீன் டிரான்ஸ்ஃபர், 3 types of gene transfer reported in bacteria, namely conjugation, இணைவு, transformation, மாற்றம், transduction. So 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோ. conjugation, transformation, transduction என்று அழைக்கப்படுகின்ற 3 ஜீன் மாற்றமானது பாக்டீரியாவில் காணப்படுகிறது. It's very simple. Transfer of genetic material takes place from one bacterium to the other through a tube. Then it is called the conjugation. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மரபு பொருளானது மற்றொரு பாக்டீரியத்திற்கு ஒரு இணைவு குழலின் மூலமாக கடத்தப்பட்டால் அதற்கு இணைவு அல்லது கான்ஜுகேஷன் என்று பெயர். Transformation, transduction. Direct uptake of gene or DNA from one bacterium by the other. ஒரு பாக்டீரியத்திலிருந்து
மற்றொரு பாக்டீரியமானது டிஎன்ஏவினை நேரடியாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய பண்பினை மாற்றிக்கொண்டால் அதற்கு டிரான்ஸ்பர்மேஷன் பேர், மாற்றம் ஏற்படுதல். டிரான்ஸ்டடாக்ஷன் ஒன்று இருக்கு. Transformation of genetic material takes place from one bacterium to the other through a phage, through a virus, through a bacteriophage or phage vector. Then it is called a transduction. ஒரு பாக்டீரியத்திலிருந்து மற்றொரு பாக்டீரியத்திற்கு மரபு பொருளானது ஒரு வைரஸின் மூலமாக கடத்தப்பட்டால், பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கின்ற வைரசுகளுக்கு பாக்டீரியோபேஜ்கள் என்று பெயர். பாக்டீரியோபேஜ்களின் மூலம் கடத்தப்பட்டால் அதுக்கு பேரு டிரான்ஸ்டடாக்ஷன். Entire genetic material is transferred. We are calling it as generalized transduction. Only a small portion of the genetic material is transferred. We are calling it a specialized transduction. ஒரு பாக்டீரியால இருந்து மற்றொரு பாக்டீரியாவுக்கு ஒரு வைரஸ் எல்லா டிஎன்ஏவையும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு ஜெனரலைஸ்ட், பொதுவான. சில குறிப்பிட்ட ஜீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஸ்பெஷலைஸ்ட், குறிப்பிடத்தக்க டிரான்ஸ்டடாக்ஷன் பேர். இதெல்லாம் அப்படியே முக்கியம். இந்த டிரான்ஸ்பர்மேஷனை எங்க படிச்சதுன்னா இது பாட்னில ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது எல்லாத்தையும் சேர்த்தா ஜுவாலஜி இது தெரியும் நினைக்கிறேன்டா. கான்ஜுகேஷன், லெடர்பர்க், டாட்டம்னு 2 பேர் இருப்பாடா. பாக்டீரியால 2 டைப் இருந்ததுடா. ஒண்ணுக்கு பேரு F பிளஸ் பாக்டீரியம்னு பேர்றா, இன்னொருத்தருக்கு F மைனஸ் பாக்டீரியம்னு பேர்றா. F பிளஸ் பாக்டீரியால ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர், வளமான காரணி ஒன்று காணப்படும். The fertility factor is absent in another bacterium. யார்கிட்ட இந்த ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் இருக்கோ அவளுக்கு F பிளஸ் அமனாட்டி பாக்டீரியம்னு வச்சுக்கோ. யார்கிட்ட அந்த F பிளஸ் இல்லையோ, அதுல ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் இல்லையோ, அவளை F மைனஸ் வச்சுக்கோ. முதல்ல 2 பாக்டீரியா பக்கத்துல வருவாடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் சௌக்கியமே, நீ சௌக்கியமா அப்படின்னு 2 பேரும் மீட் பண்ணுவாடா. எப்படி மீட் பண்ணுவான்னா, with the help of sex pilus. பாக்டீரியான்னு ஒண்ணு படிக்கிறப்ப பாக்டீரியால 2 அப்பண்டேஜ் இருக்கும்டா. அவுட் க்ரோத். பெருசா இருக்கிறவாளுக்கு பிளாஜெல்லம், கசையிழைன்னு பேர்றா. குட்டியோண்டு ஒருத்தர் இருப்பாடா, இவாளுக்கு பேர் பைலஸ் சொல்லுவா, செக்ஸ் பைலஸ் சொல்லுவா, சிம்பிரியே சொல்லுவா. இது மூலமா 2 பேரும் மீட் பண்ணுவாடா. மீட் பண்ற இடத்துல செல் வால், செல் சுவர் சிதைவடைந்து ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும்டா. இந்த ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் பத்தியும் பலமான காரணி இங்க இருக்கிறது ரெப்ளிகேட் ஆகி ரெட்டிப்படைந்து இந்த குழா வழியா இங்க போகும்டா. போய் இந்த F மைனஸ் F பிளஸ் மாத்திருந்தா. ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு கொலாவலியா போகும். அதனால இதுக்கு கான்ஜுகேஷன், இணைவுன்னு பேர். இப்படி கொலாவலியா போய் அதோட கேரக்டரையே மாற்றிடும். என்னோட ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு டாக்டரா இருக்கான். அந்த குழந்தை எனக்கு ஆசான வர சொல்லி ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டோம். காலம்பர ஈஸ்ட்ரோஜன், சாயங்காலம் ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன், ராத்திரி ஈஸ்ட்ரோஜன் இன்ஜெக்ஷன் எல்லாம் குத்தி என்னையே வேற மாதிரி மாத்திட்டோன்னு வச்சுக்கோயே. அப்ப அது நடந்தது கான்ஜுகேஷன். அது இன்ஜெக்ஷன் மூலமா மாத்திர மாதிரி, இது குழாம் மூலமா போறது. இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பாட்னிலே இருக்கிறதுனால கவனிச்சுக்கோ. பாட்னில செல் பயாலஜி படிக்கிறப்ப நிமோனியாவை பத்தி படிச்சிருக்கு. Diplococcus pneumoniae, the causal agent of pneumonia disease. நிமோனியான்னு ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்ப தலைவா. Infection and inflammation of the lungs is otherwise called as pneumonia. நம்முடைய நுரையீரலானது நோய் தொற்றின் காரணமாக வீக்கமடைந்தால் அதை நிமோனியா என்று அழைப்பார்கள். Infection and inflammation of the lungs is otherwise called as pneumonia. அத Diplococcus pneumoniae அப்படின்னு ஒரு பாக்டீரியா காஸ் பண்றா. நீ ஜுவாலஜியில ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறப்ப நிமோகாக்கல் நிமோனியே த காசல் ஏஜென்ட் ஆஃப் நிமோனியான்னு கொடுத்துருப்போம். அதை வச்சுட்டு ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினா அந்த சயின்டிஸ்டோட பேரு ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். என்ன பேரு? ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். பாட்னிக்கு வரும் டிரான்ஸ்பர்மேஷன், இயல்பு மாற்றம்னு வச்சுக்கோ. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடக்குதுன்னு கொடுத்துருப்போம். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் ரிசர்ச் பண்ணிருந்தா எதுல ஆராய்ச்சி பண்ணிருந்தான்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால ரிசர்ச் பண்ணினான். இந்த டிப்ளோகாக்கஸ்ல 2 டைப் இருந்தது. ஒரு டைப்புக்கு பேரு விரிலன்ட் ஸ்ட்ரைன் பேரு, இன்னொரு பேரு ஏவிரிலன்ட் ஸ்ட்ரைன் பேரு. இந்த விரிலன்ட் ஸ்ட்ரைனோட இன்னொரு பேரு எஸ் ஸ்ட்ரைன் சொல்லுவா. இதோட இன்னொரு பேரு ஆர் ஸ்ட்ரைன் சொல்லுவா. எஸ் வகை, ஆர் வகைன்னு பேரு. விரலன்ட்னா உனக்கு ஏற்கனவே தெரியும். ஒருத்தரோ 2 பேரும் நம்ம உடம்புல குத்தி நுழைஞ்சுட்டான்னா நமக்கு நிமோனியா வந்துருக்குன்னா அதுக்கு விரலன்ட்.
எவ்வளையோ நம்ம உடம்புல நுழைஞ்சாலும் நமக்கு வியாதியே வரல, அது ஹார்ம்லெஸ்ஸா இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு? ஏவிரலன்ஸ் பேர். இந்த விரலன் ஸ்ட்ரைனுக்கு பேரு எஸ்ன்னு ஒரு பேர் கொடுத்தார், ஏவிரலன்ட்டுக்கு ஆர்னு பேர் கொடுத்தார். ஏன்னா அந்த விரலன் பாக்டீரியாவை ஒரு கல்ச்சர் மீடியத்துல அவர் க்ரோ பண்ணினார், வளர்த்தார். அந்த க்ரோ பண்ற சமயத்துல அந்த காலனி இருக்கு பத்தி ஒன்னும் பாக்டீரியா அப்படியே காலனியா வரும், கொஞ்சம் வரும் காலனி. அந்த காலனியை தொட்டு பார்த்தப்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது, மெல்லிசா இருந்தது, ஸ்மூத்தா இருந்தது. காரணம் என்னன்னா இந்த பாக்டீரியா, இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா தன்னை சுற்றி ஒரு பாலிசாக்கரைடு கோட், பாலிசாக்கரைடு உரையை உருவாக்கியதன் காரணமாக அதை பார்க்கறதுக்கு ஸ்மூத்தா இருந்துச்சு. இந்த ஏவர்லன் சொன்னேன் பத்தி ஒன்னும், அதுவும் ஒரு காலனி ஃபார்மேஷன். அதுல மேல பாலிசாக்கரைடு கோட் இல்லைங்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ரஃப்பா இருந்தது. உங்களை மாதிரி 12th குழந்தைகள் பசங்களை எங்க கெவனிடா பலு அதுதான பாரு தாயே இங்க கெவனி, அந்த மூஞ்சியை நம்ம தொட்டு பார்த்தோம்னா சாஃப்டா இருக்கும். ஏன்னா ஹேர்லாம் ஏன் மாதிரி இருக்கும், மூஞ்சி எல்லாம் சொரன்னு இருக்கும், ரஃப் தாடி அடிக்கடி ஷேவ்னால. அது மாதிரி ஸ்மூத் காலனியில பாலிசாக்கரைடு கோட் இருந்தது, ரஃப் காலனியில பாலிசாக்கரைடு கோட் இல்ல. இவனுக்கு பொழுது போல நம்ம பயங்கரமா நோண்டினா எதை நோண்டுவான், சுண்டலி தான். முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துனாண்டா, சுண்டலி குட்டி மவுஸ். நீ உடனே அதெல்லாம் படம் வரையங்காத, இதை சுண்டலின்னு நினைச்சுக்க, அல்லுக காது மட்டும் போட்டு விடுறேன், வால் அல்லுக இருக்குது சுண்டலி. இதை பார்த்தா இது மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் ஆகி கண்ணுலாம் போட்டு விட்டாச்சுடா, இதை பார்த்தா பெருச்சாலி மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த முதல் சுண்டலி என்ன பண்ணினா விரலன் ஸ்ட்ரைன் எடுத்துட்டு அதை ஸ்ட்ரைன் இன்ஜெக்ட் பண்ணாண்டா. ஆண்டா 2 days ஆச்சுடா, 3 days ஆச்சுடா, இதுக்கு நிமோனியா வந்து செத்து போயிடுச்சுடா. சங்கு, சங்குனா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் 2வது சுண்டலி இருந்துச்சுடா, 2வது சுண்டலிட்ட இந்த ஏவரலன் ஸ்ட்ரைனை குத்தினாண்டா. 2 days கழிச்சு அந்த சுண்டலி வந்துச்சு. ஹலோ சயின்டிஸ்ட் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித், 2 நாள் முன்னாடி ஏதோ குத்தினே ஜாலியா இருக்கு, இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஜாலியா டான்ஸ் போட்டுக்கிறான். அப்ப ஏவரலன்ட்ட குத்தினால் இட் இஸ் ஹார்ம்லெஸ், நாட் சங்கு, அது சாவல. இவருக்கு பொழுது போல. 3வது என்ன பண்ணா, இந்த விரலன்ட் இருக்கு பத்தி ஒன்னும் அதை ஹீட்டை வச்சு கில் பண்ணினோம். ஹீட் கில்டு விரலன் அப்படின்னா டெம்பரேச்சரை ஜாஸ்தி பண்ணினோம். அப்ப அது செத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சுன்னா அது மேல இருக்க பாலிசாக்கரைடு கோட்டு போயிடுச்சு. அந்த ஹீட் கில்டு விரலன், வெப்பத்தினால் கொல்லப்பட்ட விரலன் வகையினை 3வது சுண்டலியில குத்தினோம். சுண்டலி குத்தி ½ an hourலயே வந்துச்சு. ஹலோ ஃப்ரெட்ரிக், செம்ம ஜாலியா இருக்குடா, எனக்கு 10 இன்ஜெக்ஷன் போடுறோம், ஜாலியா சுண்டலி ஆட்ட போச்சு. அப்ப நோ சங்கு, அப்ப சாவல. அப்புறம் பொழுது போல அந்த ஹீட் கில்டு விரலன், வெப்பத்தினால் கொல்லப்பட்ட விரலன்ட்டையும் ஏவிரலன்ட்டையும் சேர்த்து ஒரே இடத்துல வளர்த்தான். சேம் கல்ச்சர் மறந்துடாத. விரலன்ட்ட குத்தினால் சுண்டலி செத்து போடும், ஏவிரலன்ட்ட குத்தினால் சுண்டலி சாவாது. ஹீட்டை வச்சு விரலன்ட்ட சாவடிச்சு விட்டு அதை குத்தினாலும் சுண்டலி சாவல. இவனுக்கு பொழுது போகாம என்ன பண்ணா, ஹீட் கில்டு விரலன்ட்டையும் ஏவிரலன்ட்டையும் ஒன்னா சேர்த்து வளர்த்தான். 1 வாரம் கழிச்சு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாண்டா, சிப்பாண்டா 4வது சுண்டலியில குத்தினாண்டா. 4வது சுண்டலி 4 நாள்ல மவுத் ஆயிடுச்சு. மவுத்னா வாய் இல்லடா, பிராணம் போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அப்ப எப்படா செத்து போச்சு நீ கேப்ப. ஹீட் கில்டு விரலன்ட் ஹார்ம்லெஸ், ஏவிரலன்ட் ஹார்ம்லெஸ். இது செத்து போனது, இது ஏவிரலன்ட் ஹார்ம்லெஸ். 2யும் ஒன்னா வளர்த்த சமயத்துல ஹீட் கில்டு விரலன் ஸ்ட்ரைன்ல இருக்க டிஎன்ஏவை ஏவிரலன்ட்டா அப்சார்ப் பண்ணிட்டு விரலன்ட்டா மாறிடுச்சு. நீங்க எல்லாரும் சமத்தா உட்கார்ந்து இருக்கு, என் கிளாஸ கேட்டு என் மேல நீ என்னவா மாறிட்ட, மொக்கையா மாறிட்ட. என்கிட்ட இருக்க குணத்தை மொக்கைங்கிறத நீ அப்சார்ப் பண்ணிட்டு நீயே மொக்கையா மாறின மாதிரி the genetic material present in the heat killed virulent strain is absorbed, imbibed, taken by the virulent strain and it is converted into virulent. வெப்பத்தினால் கொல்லப்பட்ட விரலன்ட் பாக்டீரியத்தில் இருக்கின்ற டிஎன்ஏவானது ஏவிரலன்ட் பாக்டீரியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு உறிஞ்சப்பட்டு தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டது. இதைத்தான் இயல்பு மாற்றம் என்று அழைப்பார்கள். ஜுவாலஜியில 3 mark question, பாட்னியில இது 5 mark question. அப்ப என்கிட்ட இருக்கிற கேரக்டரை நீ அப்சார்ப் பண்ணிட்டு என்ன மாதிரியே மாறிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கு தான் டிரான்ஸ்பர்மேஷன் பேர், இயல்பு மாற்றம். இது பாக்டீரியல் ஜெனடிக்ஸ்ல ரொம்ப 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 முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி ஷார்ட் பிரேக்.
போட்டேன். ஓகே குழந்தைகளா, அப்புறம் வைரல் கல்ச்சர், வைரஸ் வளர்ப்ப பார்த்துட்டு அப்புறம் பாக்டீரியல் வைரல் டிசீஸ் போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மை நம்பர் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கிறது, இங்க எழுதிக்கிறது உனக்கு அது மறக்கிறது. 9992654475. இது என்னோட செல் நம்பர். 9992654475. இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கோ. 9992654475. தினைக்கும் சாயங்காலம், that is evening, night வச்சுக்கோ. 9:30 to 10:30 PM உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகேயா? பாக்கி நேரம் ஃபோன் பண்ணாத, நான் மோஸ்ட்லி சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஸோ இந்த 9:30 to 10:30 உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஈவினிங் டைம்ல நைட்ல நீ உன்னோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 9992654475. 10:30க்கு மேல ஃபோன் பண்ணாத, திருப்பி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுவேன். ஓகேயா? அதனால இது உனக்கு யூஸ்ஃபுல்லா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோ, ஏதாவது மெட்டீரியல் வேணாலும் என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வரோம். அடுத்தது கவனிச்சுக்கோ குழந்தைலாம். வைரல் கல்ச்சர், வைரஸை வளர்க்கறது எப்படி, அதை முடிச்சுட்டு வைரல் டிசீசஸும் பாக்டீரியல் டிசீசஸும் வர. வைரஸோட பிரச்சனை என்னன்னா, பாக்கி எந்த ஒரு ஆர்கனிசத்தையும் we can grow any organism in artificial or synthetic medium. அனைத்து உயிரினங்களையும் வைரசுகளை தவிர ஒரு செயற்கை வளர் ஊடகத்தில் நம்மால் வளர்க்க இயலும். பட் வைரஸோட பிரச்சனை என்னன்னா, 11th படிச்சிருப்பேன். Viruses are a non-cellular, ultra-microscopic, infectious, intracellular, obligate parasites made up of nucleic acid surrounded by protein sheet. Non-cellular, செல் அமைப்பற்ற, ultra-microscopic, நுண்ணோக்கியின் மூலம் மட்டுமே காணவல்ல, infectious, நோயினை உண்டாக்குவதையே தலையாய பணியாக கொண்ட, intracellular obligate parasite, ஒரு செல்லின் உட்புறத்தை, உயிருள்ள செல்லின் உட்புறத்தை மட்டும் உயிர் வாழும் திறன் கொண்ட, நியூக்ளிக் ஆசிட் சரவுண்டட் பை புரோட்டீன் ஷீட், புரத உரையினால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தினை தான் நாம் வைரஸ் என அழைக்கிறோம். இந்த வைரஸ்ல பிரச்சனை என்ன, ஒரு உயிரோட இருக்க செல்லுல மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு ஆர்டிபிஷியல் மீடியத்திலேயோ, சிந்தட்டிக் மீடியத்திலேயோ, செயற்கை மீடியத்திலேயோ வைரஸை வளர்ப்பதற்கான சாத்திய கூறுகள் என்பது குறைவு, முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ வைரஸை க்ரோ பண்ணணும். க்ரோ பண்றது the best technique of cultivation of viruses is chicken embryo technique. வைரஸ்களை வளர்ப்பதற்கு மிகச் சிறந்த முறையாக கருதப்படுவது கோழி கருவுள் வளர்த்தல். அதான் சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக். கோழி முட்டை கேள்விப்பட்டிருப்பேன். கோழி முட்டையை நம்ம சாப்பிடுறோம், ஆம்லெட் செம டேஸ்டா இருக்கும், ஆஃப் ஆயில் அப்படியே முட்டை போட்டோ என்னோட சாப்பிடுறோம். அந்த கோழி முட்டையில இருக்க ஒயிட் ஆல்புமினும் எல்லோ ஆல்புமினும் நம்ம சாப்பிடுறதுக்கு இல்ல. அந்த கோழி முட்டை உள்ள பிளாஸ்டோடிஸ்க், கருக்கோள தட்டுன்னு ஒண்ணு இருப்பான். அதுதான் கரு. அதுதான் இதை சாப்பிட்டுட்டு கோழி குட்டியா மாறும். அதை வளர விடாம நம்ம சாப்பிடுறோம். அது கோழி முட்டைக்கு உசுறு உண்டு. இட் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் செல், மிக பெரிய விலங்கு செல்லாக கருதப்படுதல். அந்த கோழி முட்டையோட நடுவுல பிளாஸ்டோடிஸ்க்னு ஒருத்தர் இருப்பா, கருக்கோள தட்டுன்னு இருப்பான். இவனோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோழி முட்டாய். கோழி முட்டாய் நீ பார்த்துருக்க குழந்தைகளா, இப்படி கோழி முட்டை நடுவுல அப்படி பிளாஸ்டோடிஸ்க்னு இருப்பான். அதுல இது மாதிரி இருக்கும், அப்புறம் ரவுண்ட் ரவுண்டா அப்படி இருக்கும், ஒயிட் ஆல்புமின், எல்லோ ஆல்புமின், இவ்வளவு பிரிச்சிருக்கிறது கோழி முட்டாய் வச்சுக்கோயேன். இந்த கோழி முட்டையில ஷெல் இருப்பான், ஓடு. அதுக்கப்புறம் ஷெல் மெம்பரான் ஓட்டு சப்பானது காணப்படும். இந்த ஒயிட் ஆல்புமின் இருப்பா. இதுதான் பிளாஸ்டோடிஸ்க்னு பேர், கருக்கோள தட்டு. இதுதான் கோழி குட்டியா மாறும். இதுதான் கோழி குட்டியா மாற போறது பார்த்தீங்கன்னா எம்பிஓவா டெவலப் ஆக போறது. அதுக்கு இது ஃபுட்டை தரும். ஸோ அதுக்கு உசுறு உண்டு. ஃபர்ஸ்ட் ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கணும். ஃபர்டிலைஸ்ட் எக், கருவுற்ற கோழி முட்டையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது மேல 5 to 12 days நம்ம உட்காந்துக்கணும். இன்குபேஷன், அடைக்காத்தல் செய்ய வேண்டும். அப்ப அந்த பிளாஸ்டோடிஸ்க் கோழி குட்டியா டிவைட் ஆக ஆரம்பிக்கும், செல்லு டிவைட் ஆகும். ஒரு சின்ன காம்பஸ் எடுத்துன்னு வந்து இந்த ஷெல்லில் ஒரு ஓட்டையை போடும். ஓட்டையை போட்டு அது உள்ள எதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறியோ அதை